பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஆரணி ஆற்றில் வெள்ளம், சாலை சேதமடைந்து கிராம மக்கள் படகில் பயணம். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து 1600 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் பொன்னேரி ஆரணி ஆறு லட்சுமிபுரம் அணைக்கட்டிலிருந்து 2650 கன அடி தண்ணீர் வெளியேறி பழவேற்காடு கடலில் கலக்கின்றன. பொன்னேரி தாலுகாவிற்கு உட்பட்ட 112 ஏரிகளில் 95 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆரணி ஆற்றின் கரையோரம் உள்ள கம்மார்மடம், பிரளயம்பாக்கம், பொள்ளாச்சி அம்மன் குளம் ஆகிய இடங்களில் ஆற்றின் கரை சேதமடைந்து பொள்ளாச்சி அம்மன் குளம், ஆண்டார்மடம், பிரளயம்பாக்கம், கணவன்துறைப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஆற்றின் கரையோரம் உள்ள வயல்களில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் வெள்ள நீர் புகுந்து நெற்பயிர் நீல்கி மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் கவலை தெரிவித்தனர். பிரளயம்பாக்கத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளன. தொடர்ந்து ஆரணி ஆற்றில் வெள்ள நீர் குறைந்துள்ளதால் ஆற்றின் கரையோர பகுதிகளை பொதுப்பணித்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். ஆரணி ஆற்றின் அருகே உள்ள ஆண்டார்மடம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. நேற்று முன்தினம் ஏற்பட்ட வெள்ளத்தில் கிராமத்திற்கு செல்லும் சாலையான பழவேற்காடு காட்டூர் சாலை சேதமடைந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க, பள்ளி கல்லூரிகளுக்கு வேலைக்கு செல்ல பழவேற்காட்டிற்கு செல்ல முடியாமல் தவித்த நிலையில் ஆர்டிஓ வாகே சங்கத் பல்வந்த், வட்டாட்சியர் மதிவாணன் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருவாய்த்துறை மூலம் படகு போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இருசக்கர வாகனத்தில் செல்வோர் 8 கிலோமீட்டர் தூரம் காட்டூர் வழியாக பொன்னேரி மீஞ்சூர் பகுதிக்கு சென்று வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்ததாவது: வருடந்தோறும் ஆரணி ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் போது சாலை உடைப்பு ஏற்பட்டு போக்குவரத்திற்கு வழி இல்லாமல் தவிர்க்கப்படுவதாகவும், 8 கிலோமீட்டர் தாண்டி காட்டூர் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிக்கு செல்வதாகவும், ஆண்டார்மடம் காட்டூர் சாலை 15 வருடங்களுக்கு மேலாக மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் காணப்படுவதாகவும், மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சாலையில் மேல்மட்ட பாலம் அமைத்து தடையின்றி போக்குவரத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். PM செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் DJ கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள PM செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.